ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சுஜாஸ் ஃபேஷன் த்ரெட்ஸ். இன்றைக்கி தீபாவளி பேட்டர்ன் ப்ளவுசஸில் நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் டைலரிங்கே கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட ஈஸியாக இந்த ப்ளவுஸை வந்து சூப்பராக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லென்த், உங்களுடைய ப்ளவுஸ் லென்த் ப்ளஸ் 1 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க சீம் அலவன்ஸ்க்காக. அண்ட் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் செஸ்ட் ஆன் ப்ளஸ் ஈஸ் அலவன்ஸ் அண்ட் வெயிஸ்ட் ஆன் ப்ளஸ் ஈஸ் அலவன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் நெக்குக்கான பேட்டர்ன் தான் இது. ஸோ இப்போ வந்து நான் பேட்டர்ன் பேப்பர் கட் பண்ண பிறகு இப்போ நான் வந்து மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கேன். மெயின் ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட் கலர் லைனர் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இந்த பிங்க் கலர் இருக்கிறது லைனிங் பார்ட்டு, க்ரீன் கலர் ஃபேப்ரிக் வந்து மெயின் ஃபேப்ரிக். இப்போ நம்ம நல்ல பக்கத்தில் நம்மளுடைய லைனிங் பார்ட்டை வச்சு மேலே நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அந்த போட் நெக்கை ஒரு 1/4 inch நீங்கள் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நெக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும். அண்ட் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே நமக்கு வந்து பேட்ச் ஒர்க் எது வரைக்கும் வேணுமோ ஸோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஒரு 5.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் அந்த பேட்ச் ஒர்க்கு கொடுக்க போகிறீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5.5 inch, வித்து வந்து 22 inches. அதாவது அந்த ப்ளவுஸ் எங்கே முடியுதோ அந்த அளவுக்கு வந்து வித்து. இப்போது நான் மேலேருந்து என்ன பண்ணுறேன்னா 2 inch மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 inch கேப்பில் த்ரூ அவுட் அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே நான் வந்து 2 inch மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ எதிர்பார்க்குறீங்க. ஸ்கொயருடைய லென்த்தும் 2 inch, வித்தும் 2 inch. ஸோ இந்த மாதிரி 2x2 வந்து ஸ்கொயர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இதை ட்ரா பண்ண பிறகு இப்போ கரெக்டாக அந்த 2 inch மார்க் பண்ணியிருக்கிற அந்த லென்த்தை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பேட்டர்ன் கேன்வாஸ் இல்லாமல் ஈஸி அண்ட் குயிக்காக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க, எனக்கு கேன்வாஸ்லாம் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணி எனக்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் சூப்பராக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிற அந்த 2 inch லைனில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக 2 inch எங்கே முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயராக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கீழே வந்து ஹெம்லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் பீஸை வச்சு நம்ம ஹெம்லைனை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ராங் சைடில் இந்த ஃபேப்ரிக்கை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி 1/2 inch வந்து ஸ்டிச் பண்ணி அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு அடித்து திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கீழே வந்து அந்த ஹெம் பார்ட் வந்து ரெடி ஆகிடும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே டைம் இல்லை, ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ப்ளவுஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக நீங்கள் ஒரு பேட்டர்ன் மட்டும் ரெடி பண்ணிட்டா போதும். ஸோ அதை வச்சு கடகடன் வந்து நீங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 2 inch நம்ம கட் பண்ணியிருக்கிறத நான் வந்து மடிக்கிற மாதிரியே ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடு ஒரு ஃபோல்டிங், லெஃப்ட் சைடு ஒரு ஃபோல்டிங். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ட்ரையாங்கிளும் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போதும் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அந்த ரா எட்ஜஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ எப்போவுமே அது வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ நான் வந்து இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து கம்ப்ளீட்டாக அந்த ரா எட்ஜஸை நல்லா உள்ளே டக்கின் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்டர்னுடைய லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இந்த பேட்ச் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5.5 inches லென்த்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து பெரிய லென்த்தாக கூட கொடுத்துக்கலாம். ஒரு 6 or 7 inches கூட நீங்கள் நம்ம ப்ளவுஸில் பாதி அளவு கூட நீங்கள் இந்த பேட்டர்னை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த ட்ரையாங்கிள் வந்து நல்லா ஷார்ப் அண்ட் லென்த்தியாக வேணும் அப்படின்னா ரெடிமேட் கேன்வாஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடாகவே இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட இந்த பர்டிகுலர் பேட்டர்னை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேன்வாஸோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு 10 minutes கூட இருக்காது, அதுக்குள்ளே இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நீட் அண்ட் எலகெண்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைமே இல்லை, ஏதாவது ஒரு ப்ளவுஸ் ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் பேட்டர்னுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆஃப்லைன் கோர்சஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் ப்ளவுஸ் கோர்சஸ் வரைக்கும் எல்லா கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் பேட்டர்ன் ப்ளவுசஸ் மட்டுமே லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான கோர்சஸும் இருக்குது. ஆன்லைனில் நம்மக்கிட்ட எல்லா ப்ளவுசஸ் கோர்சஸும் இருக்குது. கம்மிங் டிசம்பர் மந்த்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆன்லைனில் ப்ளவுஸ் ப்ளஸ் பேட்ச் ஒர்க்கோட ப்ளவுசஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நவம்பர் 22nd and 23rd ஜுவல் நெக் ப்ளவுஸுக்கான ஒர்க் ஷாப்பும் நடக்க போகுது. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் கலந்துக்கலாம்.